சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிடலாம். முதல்ல பஞ்சு போல கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம். 2வது நம்ம அவலையும் வெல்லத்தையும் வச்சு சிம்பிளான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது அயர்ன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க இத பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து மிக்க ராகியில இனிப்பு கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் ராகியில ரவா லட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ண போறோம். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம செய்யக்கூடியது ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை. அதுவும் சுகர் இல்லாம பண்ண போறோம். நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி நீங்க எது வச்சு வேணாலும் பண்ணலாம். 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது கூட. அயர்ன், கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு உணவுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு 1 கப் ராகி மாவு, நெய், அதுக்கப்புறம் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய், ஏலக்காய், அவ்வளோதான். ஸோ முதல்ல 1 கப் ராகி எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் பொடி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/2 கப், அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடணும். அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். இதெல்லாமே முதல்ல கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமும் அதுக்கப்புறம் அந்த நாட்டு சர்க்கரை வெல்லத்தில் இருக்கிற ஈரப்பதமே பார்த்தீங்க அப்படின்னா ராகி மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியை கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். தண்ணியை தூவி நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணணும். கொஞ்சம் மாவு ஈரமானால் மட்டும் போதும். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி போய்டும், பிடிக்க முடியாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கையில் எடுத்தால் கொஞ்சம் உதிரி மாதிரி இருக்கணும். ஆனால் ஈரமாக இருக்கும், கையில் பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ராகி கொழுக்கட்டை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்தா கூட அது கட்டியாகாது. இப்போது நம்ம பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நெய் தடவிட்டு பிடிக்கலாம். இதுலேயே நீங்கள் தேவைப்பட்டால் ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ், நிலக்கடலையை கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். இல்லை முந்திரி, திராட்சை அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது கிளாசிக்காக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது இவ்வளோ தான் போடுவாங்க கொங்குநாடு கிராமத்தில். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேக வேணாம். ஸோ பர்ஃபெக்டாக வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த வறுத்து அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஒரு 2 நிமிஷம் மாவு ரெடி பண்ண, இது வேகிறதுக்கு 10 நிமிஷம், அவ்வளோதான். இதில் கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி 3 டைம்ஸ் இது கொடுக்கும்போது குளிர்காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துக்குமே ரொம்ப நல்லது கூட. சிம்பிளான சாஃப்டான உண்ணியாப்பம். இது பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இதை நெய்யாப்பம்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பச்சரிசி வெல்லம் மட்டும் இருந்தால் போதும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்ல ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மினிமம் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம், ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும். ஊறிடுச்சு, தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வெல்லம் 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. அந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். எந்த ஒரு பாகுபதமெல்லாம் இதுக்கு தேவை கிடையாது. கரைஞ்சி வந்ததுன்னா இதை வடிச்சிடலாம். இதில் கருப்பட்டி போடலாம், நீங்கள் சுகர் கூட போட்டு பண்ணலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணி இந்த மாவில் கலக்க போகிறோம். வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு தேங்காயை வறுத்துக்கலாம். தேங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. இப்படியும் வறுத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் அரைக்கும் போது கூட தேங்காய் ஒரு அரை மூடி போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். இதில் தேவைப்பட்ட முந்திரி திராட்சையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம்.
இப்போது பச்சரிசியை மிக்சியில் போட்டுட்டு இதில் வந்து தண்ணி எல்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. இதில் வந்து பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம், ஏலக்காய், ரோஸ்டட் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த ஜாகரி சிரப் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ எள்ளும் அந்த வறுத்து வச்ச தேங்காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் கொஞ்சம் புளிக்க வைக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் ஊற்றலாம். பேக்கிங் சோடா போட்டு புளிக்க வைக்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது. ஒரு 4 to 5 மணி நேரம் போதும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றுங்க. இதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். டைரெக்டாக அப்படியே ஊற்ற வேண்டியதான். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். நல்லா உப்பி வரும். நல்லா பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அதை கூட போட வேண்டியதில்லை. இது பச்சரிசியில் மட்டும்தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ராகி, திணை, கம்பு இதில் கூட பண்ணலாம். இப்போது நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணணும். திரும்ப இதை திருப்பி போட்டு திரும்ப வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். கிட்டத்தட்ட 7 minutes ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ மீடியம்லேருந்து வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சா வெளியே ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். வெல்லம் சேர்க்கிறதுனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேகாது. ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து கசப்பாயிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இது மாதிரி மீடியம், லோ அதில் மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள். கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நெய்யை வந்து குழிநறையாக ஊற்றி பண்ணுறது ட்ரெடிஷ்னலாக கேரளாவில் பண்ணுவாங்க. பட் நாம் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு நெய் ஊற்றி பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உண்ணி அப்பம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கோதுமை, அரிசி மாவு, வாழைப்பழம், கொஞ்சம் பேக்கிங் சோடா, தேங்காய் வச்சு பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ராகி வச்சு பண்ணலாம். மில்லட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரிசிக்கு பதிலாக திணை, வரகு, குதிரைவாலி, கருப்பு கவுனி அரிசி இது எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இதுக்கப்புறம் அவலை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க. சிம்பிளான ஹெல்த்தியான அவல் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஈஸியாக பண்ணிடலாம். சுகர் எதுவுமே தேவையில்லை. நம்ம வெல்லத்தை வச்சு பண்ண போகிறோம். ஒரு 10 minutesக்குள்ளே ஹல்வா ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம். இப்போது அவல் வந்து 1 கப் எடுத்துக்கிறோம். இது வந்து திக்கான அவல் தான். நீங்கள் வந்து தின்னான அவல் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெட் ரைஸ் அவல் இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் வெல்லம் எடுத்துகிட்டு 1 கப் எடுத்துக்கிறோம். தண்ணி ஒரு 2 கப் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இதுக்கப்புறம் இதை வடிகட்டி அப்படியே ஊற்ற போகிறோம். இப்போ நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹல்வா மாதிரி இருக்காது. இது சீக்கிரமாக அந்த ஜாகரி சிரப்பை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா இன்னும் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச பவுடர், அந்த அவலோட பவுடர் அதையும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பச்சை வாசனை போயிடும். இதுலேயே இது வந்து குக் ஆகிடும். இப்போது அந்த ஜாகரி சிரப், வெல்லம் சிரப்பை வந்து நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வந்து பாதி ஊற்றுங்க. இதை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும். லோ மீடியமில் வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது திக்காகிற சமயத்தில் நம்ம திரும்ப மீதி இருக்கிற அந்த வெல்லம் சிரப்பையும் இதில் ஊற்றுவோம். வெள்ளை கரைசலையும் இதில் ஊற்றிட்டு இது வந்து பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி லோ மீடியமில் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். அடி பிடிக்காமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்ல திக்காகிடும். ஸோ அந்த திக்காகிற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இதில் வந்து நெய் வந்து ரொம்ப வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யோட நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். திரும்ப வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிடுச்சு. ஸோ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் போட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா இது உதிரியாக போயிடும். இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வீக் ஆனாலும் இது கெட்டு போகாது. வாழையில வச்சுட்டு சர்வ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு அந்த வாழலையோட ஃப்ளேவரும் வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மல் அவல் மட்டும் இல்லாமல் சிவப்பு அவல்லேருந்து ஆரம்பித்து கருப்பு கவனி அரிசி எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரவை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோதுமையிலையும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இதுக்கப்புறமா பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சத்துமிக்க ராகி ரவா லட்டு, அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது கூட. குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. கால்சியம் ரிச்சுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து ராகி லட்டு சாஃப்டாக பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் சுகர் பதிலாக வெல்லம் கூட போட்டுக்கலாம். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, தேன் கூட போட்டுக்கலாம். இதுக்கு சிரோட்டி ரவை நம்ம 3/4 கப், ராகி 1/2 கப், சுகர் 1/2 கப் இல்லைன்னா வெல்லம் 1/2 கப், நெய் 1/4 கப், அதுக்கப்புறம் தண்ணி வந்து 1/3 கப், டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப், முந்திரி திராட்சை 1/4 கப், ஏலக்காய் 1 டீஸ்பூன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். தேவைப்பட்ட பாதாம், பிஸ்தா இது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். ஸோ அப்படி வறுக்கும்போது தான் அந்த லட்டும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ 1/4 கப் நெய் ஊற்றுறோம். சிரோட்டி ரவை ரொம்ப நல்லது. சிரோட்டி ரவைக்கு அப்புறமா ராகி, இது ரெண்டையும் போட்டுட்டு 5லேருந்து 8 நிமிஷம் அந்த ராகியும் சிரோட்டி ரவையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்படி ரோஸ்ட் ஆகும்போது தான் ஒன்று பச்சை வாசனை வராது, இன்னொன்று வந்து நமக்கு ஜீரண பிரச்சனைகளும் வராது. ராகியில் வேகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம எப்படி கடலை மாவு லட்டு பண்ணுமோ அதே மாதிரி. இப்போ டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். இல்லைனா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா சுகர் சிரப் 1/2 கப் சுகரும் 1/3 கப் தண்ணியும் 1 கம்பி பதம் வரணும். வெல்லத்துக்கும் அதே மாதிரி தான். கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாமே ஒரே கம்பி பதம் தான். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். இப்படி வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லட்டு பிடிக்க வரும். ஸோ இதில் எதுவுமே பிடிக்கலான்னா நீங்கள் டேட்ஸ் கூட பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ராகியோட மிக்சரை போடுறோம். ரோஸ்ட் பண்ண ராகி, ரவை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆன் பண்ணவே கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ ஏலக்காய் பொடி, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே லட்டு பிடிக்கலாம். சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சிட்டிங்கனால ஓகே, முடிஞ்சால் நீங்கள் அப்படி பண்ணலாம். பட் சூடாக இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாது. இப்போது நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ வந்து உதிரியாக வந்திருக்கு. இந்த டைம்லேயே நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடி எடுத்து வச்சுட்டு இதை வந்து லட்டாக பிடிக்கணுன்னா நம்ம பால் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆட் பண்ணணும். நீங்கள் தேங்காய் பால் போடலாம். பால் ஊற்றி நீங்கள் பிடிக்கும்போது நல்லா கொதிச்சிருக்கணும். ஸோ இப்படி ஊற்றும் போதே இதுலேயும் இது நல்லா வேகும். நான் இந்த டைமில் அடுப்பை வந்து ஆன் பண்ணலை. நம்ம கிராஜுவலாக ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு அந்த லட்டு பிடிக்க விடுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் லட்டாக பிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த டைமில் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா நம்ம அப்படியே பிடிச்சிடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகி நல்லா வெந்துடும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி ஜூஸ் போட்டிருக்கேன், முழு ராகியில் ஹல்வா இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நான் மூடி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன்னா லட்டாக பிடிச்சிடுறேன். இதில் உங்களுக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது இந்த ஸ்டேஜில், ஏன்னா பால் ஊற்றுறதுனால அதே ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து வெதுவெதுப்பாக இருக்கும்போது பிடிக்கணும்னு சொல்கிறது. ஒரு கம்பி பதம் வந்தோடனே நீங்கள் பிடிச்சிங்கனாலும் ஓகே, பால் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு கம்பி பதம் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் லட்டாக கூட பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் ஊற்றியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டான சாஃப்டான நமக்கு ராகி லட்டு ரெடி. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா மேபி 5 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் பால் ஊற்றிருக்கனால சீக்கிரம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. பால் ஊற்றலைன்னா வேணால் நீங்கள் 1 மந்த் வேணால் வச்சுருக்கலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போகிறேன், பால் இல்லாமல் வெல்லத்தை வச்சோ இல்லை கருப்பட்டியில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். 1800 ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான், ஹெல்தியான ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரெசிபீஸ், ஆர்கானிக் கார்டன் எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கோம். அதில் ரங்கோலியும் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.